உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களை மாதிரி குணமுள்ள ஒரு பொண்ணு தாங்க அத்தை எனக்கு மனைவியாக வரணும். ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்றான் பருவம் வந்த என் மருமக பிள்ளை. தன் தாய்மாமன் மனைவியான என்னிடம் இனிமையாக சிறுவயது முதல் என் பிள்ளை என என் வீட்டிலே என்னையே சுற்றி வந்து என் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் என்னுடன் பகிர்ந்து கொண்டு யதார்த்தமான அன்பாலே எனக்கு வேண்டிய பணிவிடைகளையெல்லாம் எதிர்பார்ப்பில்லாமல் செய்து என்னை தன் அத்தையாக, தன் அம்மாவாக, தன் சகோதரியாக, தன் உயிர் தோழியாக, தன் வாழ்வின் அனைத்து தருணங்களையும் பகிர்ந்து கொண்ட என் மருமகனுக்கு இன்றளவும் இருக்கும் ஒரே ஏக்கம் என்னவென்றால், என் இரு மகன்களுள் ஒருவரையாவது பெண் பிள்ளையாக பெற்றிருந்தால் அவளை தானே மனம் முடித்து நான் அவனுக்கு காட்டிய பாசத்திற்கு கைமாறும் என் சுவாபம் கொண்ட ஒரு பெண்ணே தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்ற ஆசையும் ஒன்றாக நிறைவேறியிருக்கும் என்பதுதான். இது அவனுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இருக்கும் ஏக்கம்தான். தன் தந்தை இருந்ததில் தாயின் தைரியமும் தெளிவும் குறைந்துவிடவே கை குழந்தையாக இருந்தது முதலே என் மாமியார் வீட்டில் எங்கள் பொறுப்பில் வளர்ந்த என் மருமகன் நான் திருமணமாகி வந்தது முதல் என்னுடனே ஒட்டி கொண்ட அவனுக்கு தன் தாயை விட அதிகமான புரிதல் என்னுடனே ஏற்பட்டது. அம்மாவாக அன்பு காட்டி சோறூட்டி வீட்டு பாடமும் சமுதாய பாடமும் கற்பித்து நல்லதை அவன் புத்தியில் ஏற்றி கெட்டதை விட்டு விலக்கி அவன் செயல்களை சிறப்பென ஊக்குவித்து அனைத்திலும் சிறந்தவனாக, தைரியமான சமநோக்கு பார்வையுடையவனாக, ஒரு நல்ல ஆண்மகனாக அதிக அக்கறையுடன் அன்பு காட்டி நான் பார்க்க என் கண்ணாக நான் வளர்த்த என் மருமகனுக்கு தன் பிள்ளையை கட்டித்தர வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது? பெண் பிள்ளையை பெற்றிருந்தால் என் மருமகன் என்ற உறவும் உரிமையும் இருப்பதை விட இன்னும் அதிகமாயிருக்கும். இல்லை என்றாலும் என் மருமகன் மீது எனக்கும் இருக்கும் உரிமையும் அன்பும் அக்கறையும் என்றுமே குறைந்துவிடப் போவதில்லை. மாமனாக என் மகன்களுடனான அவனது விளையாட்டு, அத்தையாக என் மீதான அக்கறை, தன் தாய்மாமனான என் கணவன் மீதான மரியாதை, இவை அனைத்தும் என்றுமே மாறிவிடப் போவதில்லை. எங்களுடைய காதல் திருமண வாழ்வின் இனிமையை எங்களுடைய இருந்து வாழ்ந்த என் மருமகனுக்கும் காதல் திருமணம்தான் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. தன் காதலியை தேடி கண்டுபிடிக்க துவங்கினான். ஒரு விடுமுறை நாளன்று சமையல் அறையில் வேலையாக இருந்த என்னிடம் எனக்கு உதவியவராக வழக்கம் போல நடந்தனவற்றை அடுக்கடுக்கென சொல்லி கொண்டிருந்தான். இடையே சற்று மெல்லிய குரலில், என்னோட நட்பாக பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு என்மேல் கொஞ்சம் விருப்பங்கத்த, உங்களை மாதிரி தான் கேரக்டரா எனக்கு தோணுது என்றான். என்று நான் சற்றே இழுத்த தோரணையில், இல்லை நான் இன்னும் லவ் ஓகே சொல்லலை. நீங்கள் பார்த்து பேசிட்டு ஓகேயான்னு சொன்னீங்கன்னா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைனா தவிர்த்திடுறேன் என்றான் தெளிவாக. வளைந்து நெளிந்து தயக்கமாக நின்றவனிடம் சிரித்து கொண்டே, சரி ஓகே, நான் பேசி பார்க்கிறேன், பொண்ணு பார்க்க எப்போ போகலாம் என்று நான் கூறியதில் புதியதொரு புத்துணர்வு பெற்றவனாக அலைபேசியில் அந்த பெண்ணின் நம்பரை டயல் செய்து காதில் வைத்து கொண்டே அளவில்லாத சந்தோஷத்தில் விறுவிறுப்பாக நடந்தான். ஒரு பெண்ணை காதலிப்பதற்கே நம் விருப்பத்தை கேட்க தயங்கி நின்ற நம் மருமகனை நாம் நன்றாகத்தான் வளர்த்திருக்கிறோம் என்ற பெருமிதத்தோடு என் சமையல் வேலையை தொடர்ந்தேன். யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நண்பர்களே, தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்.